இல்லைன்னா சொல்வதற்கு குரான் ஓதுவதற்கு ஜனாசாவை சொல்வதற்கு அப்புறமா நல்ல சுத்தமான காரியங்கள் செய்வதற்கு ஒரு நல்ல மஜிஸ்ல இருக்கணும் ஒழு செய்யணும். யார் எப்பொழுது ஒழுவோட இருந்தாலும் நினைச்சவானா அவன் சொல்லிட்டு அதான் அசீர் பார்க்கிறான். ஒழுவோட வரைக்கும் நினைச்ச துவா செய்யும். இப்போ நம்ம பேசிக்க என்ன செய்ய போறோம், ஒழு செய்யறது எப்படி செய்ய போறோம். எல்லாம் படிச்சிருக்கோம். ஒழுவோட பரல் என்ன, ஒழுவோட சுத்தம் என்ன, ஒழுவோட புத்தகம் எழுதியிருப்போம், எல்லாரும் எழுதியிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா ஒழுவோட நம்ம பிராக்டிகலா செய்ய போறோம். சரியா? நல்லா கவனிக்கணும். தம்பிங்களா, நான் சொல்லி நினைக்கணும் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடணும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிடறதுக்கும் முதல்ல நம்ம இப்ப எதுக்காக ஒழு செய்ய போறோம். உதாரணத்துக்கு நுகருடைய தொழிலாக நினைக்க போறோம். நீர் தைக்கணும். என்ன நீருக்காக நினைக்கணும், ஒழு தைக்கணும். இப்போ முதல்ல வருது நீர் தைக்கணும், ஒழு செய்யணும். தொழுக போறோம், ஒழு செய்யலாம். எல்லாம் நினைக்க போறேன், தொழுக போறேன், நீர் மனசுல இருந்தா போறேன், தொழுக சாப்பிட்டு அது என்ன பேசுறோம், இன்னமா அவாது பின்னியா நீங்க பக்கம் வாழ்க்கை. சரியா? அதனால நல்ல ஒன்று நினைச்சிடணும். நான் என்ன செய்யறேன், தொழுகைக்காக ஒழு செய்ய போறேன். ஆரம்பிக்கலாமா? எல்லாம் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இப்ப நினைக்கணும் ரெண்டு ஒழிச்சிருங்க. ரெண்டு மணிக்கட்டு கழுவுங்க. அது பொறுமையா கழுவுங்க. பொறுமையா மணிக்கட்டு உள்ள ஹவுஸ்ல வைங்க. இங்க பாரு, நல்லா சேர்த்து கழுவணும். ரெண்டு விரலுக்கு மத்தியில அடிக்கணும், சேர்த்து கழுவணும். சரியா? ஏன்னா அந்த இடுக்கல வந்து அழுக்கு இருக்கும். இது மோதிரம் போட்டீங்கன்னா மோதிரம் அடிக்கணும். நல்ல லூஸா இருந்துச்சுன்னா வச்சுக்கணும், தண்ணி போயிடும். லூஸா இருந்தா கையில செய்யலாம் போடக்கூடாது, கட்டில செய்ய போடக்கூடாது. சரியா? நல்லா கொஞ்சம் ரெண்டு கையை சரிங்களா? எத்தனை முறை? 3 முறை வாய்க்க பிடிக்கிறோம். வாய்க்க பிடிக்க முடியுது. கையை வச்சுக்கணும், கையை வச்சு வாய்க்க பல்ல சரியா? ஏன்னா நம்ம என்ன கணக்கு பண்ணாலும் வாய்க்க பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் விசுவாசத்தை செய்யும் பொழுது அது கணக்கு வெளியே வந்துடும். இதை வந்து வாய்க்க பிடிக்க கூடாது. புரிஞ்சா? வாய்க்க பிடிங்க. நல்லா நல்லா சேர்க்கணும். கொப்பிடிங்க. 3 முறை சொல்லிட்டா அடுத்த அப்படி அடிக்கணும். நாசிக்கு தண்ணீர் செலுத்தணும். 3 முறை அடிக்கணும். நாசிக்கு தண்ணீர் என்ன செலுத்தணும்? கஷ்டா இருக்கும், பைக் வந்துருப்போம், கஷ்டா இருக்குமா, கஷ்டா கிளீன் பண்ணணும். அப்ப நினைக்கணும் 3 முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்தணும். சொல்லுங்க 3 முறை செய்யுங்க. சும்மா ரைட்டா இந்த பாருங்க, இந்த பாரு என்ன பாருங்க. 3 முறை நாசி செலுத்தீங்களா? நம்ம அடுத்து வச்சுக்கணும். முகம் முழுவதும் கழுக வேண்டும். எங்க கழுவணும்? முகம் கழுவணும். இந்த 2 காது சோழனை இருக்குல்ல, இதுல இருந்து நெத்தில இருந்து இந்த கழுத்து வரைக்கும் நல்லா ஃபுல்லா கழுவணும். இது வந்து பரலான உறுப்பு. 4 உறுப்பு இருக்கு. என்னன்னா முகம் முழுவதும் கழுவது, 2 கையை மணிக்கட்டி வரை கழுவது, அது தலைக்கு மசாஜ் செய்வது, நல்ல காலை பிறதி கறந்த கழுவி வச்சுக்கணும், நல்லா கழுவணும். இது பரலு. இதுல ஏதாவது ஒண்ணு விட்டுச்சுன்னா நம்ம ஒழுகவே கூடாது. ஒழுங்குலாம் சொல்லுவ கூடாது. நல்லா கவனிக்கணும். கவனிக்க பாருங்க, தொழுகையுடைய பரலு ஒழுங்குடைய பரல் 4 தான். முகம் முழுவதும் நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா கழுவிடணும். சரியா? அதாவது 2 கால் இந்த சேலம் தெரியுமா, இங்க இருந்து நெத்தில இருந்து நாடிக்குழி வரைக்கும் கம்ப்ளீட்டா செய்யணும், கழுவிடணும். சரியா? அதுக்கடுத்து கையில மணிக்கட்டு இருக்கு. இந்த முட்டைக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் கீழே வேண்டாம். ஏன்னா கையில ஒரு முடி அளவுக்கு தண்ணி பண்ணாலும் சரி ஒழுங்கு கூடாது. அதுக்கடுத்து தெரிஞ்சிடும் மசாஜ் செய்யணும். தலை முழுவதும் மசாஜ் செய்யலாம், ஒரு பகுதி மட்டும் மசாஜ் செய்யலாம். சரியா? எப்படி இருந்தாலும் மசாஜ் செய்யணும். அதுக்கடுத்து கால் எடுத்துக்கணும், கரெக்ட காலுக்கு மேல வரைக்கும் சரி. அடுத்த மறைக்கணும் சரியான உறுப்பு. இப்போ நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, அடுத்து வாய் கொப்பளிப்பது, 2 கையை வந்து மணிப்பது, கோழி கழுவது, இதெல்லாம் சுண்ணத்து. சரியா? இதெல்லாம் சொல்லுங்க. 14 பெண்களாலும் முகத்தை முழுவதும் கழுவுங்களாலும் 3 முறை கழுவணும். ஆனா சேர்த்து கழுவணும். சரியா? கழுவுங்க நல்லா கழுவுங்க. முகத்தை சேர்த்து நல்லா கம்மியாக கழுவுங்க. ஏன்னா கையில கால் பக்கம் தான் கழுவணும். சரிங்களா? கால் பக்கம் கழுவணும். அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. வாங்கிக்கிறேன். இருப்பு வச்சுக்கிறா.
முகத்தை முழுவதும் கழிச்சீங்களா? நல்லா கழிச்சீங்களா? இந்த கால் வரைக்கும் கழுவுனீங்களா? கையை எடுத்துட்டா அது கழிச்சுட்டா. சுடுங்களாடும் கை எதிரி கழுவணும். கழுவுங்க நேரம் நல்லா தேய்ச்சி கழுவணும். ஏன்னா இதை கழுவி பண்ணு. நல்லா வடிகட்டி முதல் ரைட் ஹேண்ட் அது லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக கழுவுங்க. நல்லா கழுவுங்க. கழுவி வச்சா இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? தலைக்கு மசாஜ் செய்தல். சரியா? 3 முறை மணிக்கட்டு வரை கை கழுவின பின்பு அதுக்கு தலைக்கு என்ன செய்யணும்? மசாஜ் செய்யணும். 3 முறை செய்வது சுண்ணத்து. இப்போ பார்த்தோம்னா ஏதாவது வெளியூருக்கு போயிருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணியாக இருக்கணும். அந்த பாட்டிலில் தண்ணி வந்து குடிக்கிறது இருக்கும், உளுத்தியது இருக்கும். அதனால் ஃபுல்லாக நம்ம நினைக்கணும். சுண்ணத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பரவாயில்ல உருக்கு மட்டும் வச்சுட்டா போதும், போதுமானது. ஏன்னா அப்போ என்ன தேவை அதை மட்டும் தான் குடிச்சாருப்பா. இப்போ வெளியூருக்கு போறீங்க, ஒரு பாட்டில் தண்ணி தான் இருக்குது, அந்த தண்ணி அடிக்கணும், செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும்னா பரவாயில்ல உறுப்பு என்னன்னா முகம், கை, கால், தலை, மசாஜ் இது மட்டும் ஒரு முறை செஞ்சா போதும். எப்போ தண்ணி இல்லாத இடங்கள்ல தண்ணி ரொம்ப சிரமமா இருக்குமே. இப்ப நமக்கு அல்லாத தண்ணி நிறைய இருக்குது. தண்ணி இல்லாத போது சரியா? தண்ணி இல்லாத என்ன செய்யணும்? தண்ணி எடுத்து இல்லையா? பருளை ஒரு முறை செஞ்சாத போதும். சுருதெல்லாம் அதை செய்யணும் அவசியம் கிடையாது. புரிஞ்சா? தேவைக்கு இருந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம இருந்துக்கணும். இப்ப அடுத்த என்ன செய்யணும்? கையை கை வச்சா அது மசல் செய்யணும். மசல் தான் வேற தனி கோழி முடிச்சிட கூடாது. லைட்டா தொட்டியா தலைவலிக்க போகுது. சரியா? தொட்டி அடிக்கணும், தலைக்கறி மசல் செய்யணும். சரியா? மசல் செய்யும் போது அப்படி செஞ்சு அப்படி காலை குழந்து அப்படி வேலை கொண்டு வரணும். தலை கழிச்சிருக்க இப்படி தலை கழிச்சிருக்கு, இப்படி தலை சொல்றீங்க தொட்டுக்கிட்டு இப்படி கொண்டு வந்து அப்படி குழந்து காலையில இப்படி பதவி நல்லா கவனிச்சு சொல்லுங்க. இப்படி மேலே ஏற்றி தண்ணி தொட்டு வச்சா போதும், தலையை குத்திக்காதீங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். எத்தனை முடிக்கணும்? 3 முறை செய்ய. 3 முறை அதான் நீட்டுச்சுன்னா ஏப்பா இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும். கொண்டாங்க அப்புறமா என்ன பாருங்க, இப்படி கொண்டு வரணும், இப்படி வரணும், இப்படி கொண்டு வரணும். கொண்டாந்தீங்களா? இப்ப அடுத்த மணி செய்யணும். காலை கழுவணும். காலை கழுவுங்க. என்ன பாருங்க, காலை கழுவும்போது தண்ணி அள்ளிட்டு ஊற்ற கூடாது. இந்த பேரு இந்த கால் இருக்கா, இந்த கால் இருக்கா, என்ன செய்யணும்? அப்படியே இடத்துல வெள்ளை வச்சுக்கணும். அந்த இடையில கிழிக்கிறது பாருங்க, எழுதினோம் அப்படியே சேர்த்து கழுவணும். சரியா? எப்படி கையை மணிக்கட்டை கோழி கழுவும் பொழுது கோழி கழுவுனமோ இடையில விட்டு அதை வச்சுக்கணும். காலை கழுவும் பொழுது ஒவ்வொரு விரலுக்கு மத்திய என்ன செய்யணும்? இதை சுண்டு இருப்பாரு இதுவும் செய்யுங்க. சரியா? அப்படியே பேக் வந்து வச்சுக்கணும். அப்படியே ஃபுல்லாக கம்மிட்டாக வரணும். சரியா? செய்யுங்க நேரம் அல்ல காலை கழுவிட்டுங்க ஊற்றிக்கிட்டு அந்த விரலுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க? சேர்த்து கழுவுங்க. 3 முறை அப்படியே பிறவி கால் இருக்கு பாருங்க, அந்த முட்டு கழிச்சு நான் கலைஞ்சிடணும். நல்லா பின்னாடி கால் தள்ளுதா தம்பி, பின்னாடி நலையணும். நம்மளுடைய செக்கு இந்த இடிச்சுனா அதிகம் ஃபுல்லாக கம்மி நனைஞ்சிருக்கோம். கையில் போய் முடிச்சுங்க, பிரச்சனை இல்லை. முடியுங்க. பின்னாடி கால் தள்ளணும். ஒழுவே கூடாது. தண்ணி பண்ணலாம் ஒழு கூடாது. பார்த்துக்கோ. நல்லா கூட தண்ணி கழுவுங்க. தண்ணி வச்சா ஏன்னா வீட்டை முடிச்சிட்டீங்களா? என்ன கவலை போட்டுருச்சா? என்ன விஷயம்னா ஒரு உறுப்பு காய்வதற்கு முன்னாடி செய்யணும், அடுத்த உறுப்பு கண்டினியூ பண்ணிடணும். முகத்தை கழுவிட்டு வந்து பேசிக்கிட்டு அப்புறமா முகம் காஞ்சப்பல காய் கழுவக்கூடாது. அப்படியே கண்டினியூஸா இருக்கணும். ஒரு இடத்துல செய்யணும், கண்டினியூஸா இருக்கணும். ஏன்னா முடிச்சிட்டீங்களா? இப்ப அடுத்து கிப்லா. முன்னுக்கு எது கிப்லா? இதான் கிப்லா. அப்படியே சார் திரும்புங்க, கிப்லா திரும்புங்க. திரும்புங்க எல்லாம் கையேந்துங்க. நல்லா கிட்ட அஸ்ஹது சொல்லுங்க. அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி தவாபீன வஜஅல்னி மினல் முத்தகீரீன வஜஅல்னி இபாதிக சாலிஹீன். இதுவா நம்ம வேலை செய்யணும்.
அல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல்னி தவ்வாபீன எப்படி என்னோட பாவம் எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ் ஒரு சுத்தமான மனிதனாக மாத்தியா அல்லாஹ் இருக்கணும். ஒவ்வொரு முறை என்ன தொழுகை ஒழுங்கு செஞ்சதுக்கு அப்புறம் துவா ஓதணும். அதே ஒழுங்கு வேகமா நேர பள்ளிக்கு கூடாது. ஏதாவது புரிஞ்சாதுவோம் ஒழு செய்த பின்பு இப்ராஹிம் முன்ன கேட்கணும். கையில போயிட்டு அல்லாஹ் கேட்கணும் என்ன தப்பு இருக்கு. ஆனா அல்லாஹ் கையே கேட்கலாம். முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல்னி தவ்வாபீன வஜஅல்னி முத்தகீன வஜஅல்னி இபாதத் சாலிஹீன். யா அல்லாஹ் இவன் ஆட்சியை எப்படி ஆக்கணும்? சாலிஹீன் நல்ல இபாதத் செய்யக்கூடிய மனிதனாக மாற்றுவீர் யா அல்லாஹ். அதுக்கு அர்த்தம் அதான். புரிஞ்சா? இலக்கம் முடியுங்களா? இதுதான் ஒழு செய்யக்கூடிய முறை. அப்பதான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகைக்கு வரும் பொழுது, குர்ஆன் ஓதும் பொழுது, நல்ல அமல்கள் செய்யும் பொழுது, ஜனாசாவுடைய தொழுகை தொழுகும் பொழுது, எப்பெல்லாம் நீங்க பள்ளிக்கு வரீங்களோ அப்ப செஞ்சுங்க, ஒழு செஞ்சுருங்க. செஞ்சு தனி அடிக்கிறார் தொழுகை செஞ்சு நேரம் செய்யுங்க. அல்லாவோட பள்ளிக்கு வேகமா ஓடி வரணும். எப்பொழுது நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான். அதோட நீங்க பயணங்கள் போனீங்க தெரியுமா, வெளியூருக்கு எங்க லாங் ஜேர்னி போனீங்கன்னு நினைச்சீங்க, ஒழு செஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒழுதி தண்ணி இருக்காது, அங்கேயே போற வச்சுலாம் ஒரு முசல்லாவில் தொழுதரலாம். அப்படி சொல்லுங்கன்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான யாராயிருவீங்க, நீங்க ஆயிருவீங்க. புரிஞ்ச எல்லாத்துக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும், எந்த சூழ்நிலையும் செய்யாது, ஒழு இல்லாம இருக்கக்கூடாது. தொழுகே நல்ல செய்யணும், தொழுதணும். எப்படி ஒழுங்கு புரிஞ்சா எல்லாத்துக்கும் எல்லாரும் என்ன செய்யணும், இதே மாதிரி ஒழுங்கு சரியா புரிஞ்சா வணக்கம் எல்லாத்துக்கும். சரி காத்து போங்க.